ரீனோவை பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா அப்படிங்கறத சொல்றாங்க. என்னோட கிளான் இருக்குல்ல, அது வந்து இனோவா கிளான் மாதிரி அதுவும் ஒரு அசாசின் கிளான் தான். கிளானோட லீடர் ஆன பிறகு அவனோட டெய்லி ரூட்டீன் அப்படிங்கறதே மாறிடுச்சு. யாராட்ட ஒருத்தர கொலை பண்ண சொல்லுவாங்க, இவன் அசாசின் பண்றது, அப்படிதான் அவனோட டெய்லி ரூட்டீனே இருந்திருக்கும். மாதிரி டெய்லி யாராட்ட ஒருத்தர் அசாசின் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹாலோவாவே மாறி இருப்பான். யாரை கொலை பண்றதை பத்தி கவலையே பட மாட்டான். மாதிரி தான் ரீனோ இருக்காங்களே, அவங்களையுமே கொலை பண்ண சொல்லி ரேக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கும். அவனுமே அசாசின் பண்றதுக்காக போயிருப்பான். பார்த்தவுடன் காதல், அதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கும். அவங்க அசாசின் பண்ண போகும்போது அப்படியே காலங்கள் போக போக ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரேக்குமே அசாசினா இருக்கிறது பிடிக்கல. ஆனா ரெண்டு பேரும் கலந்து பேசிக்கிறாங்க. அதுல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, வந்து இந்த அசாசின் தொழில இருந்து விலகிறதாவும், அது மட்டும் இல்லாம ரீனோ கிட்ட இந்த ஒரு ரெக்யூஸ்டும் கேட்டிருப்பான். எனக்காக ஒரு கென்கன் டோர்னமெண்ட் மட்டும் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதனாலதான் இவங்களுமே இந்த டோர்னமெண்ட்ல கலந்துப்பாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அரைநாளதான் காமிக்கிறாங்க. ஷாப்பிங் எப்பவும் போலதான் இண்டஸ்ட்ரிக்கா கத்திக்கிட்டே இருப்பான். வழக்கம் போல இல்லாம ஆடியன்ஸுக்கு வந்து ஷாப்பிங்க பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஷாப்பிங்கோட ஃபேமிலியில உள்ள எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஃபைட்டரா தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அவரோட அண்ணன் வந்து இப்ப வந்து ரீசெண்டா இறந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஷாப்பிங் ஒரு சீக்கிரட்டான மூவ் வச்சிருக்காரு. அந்த மூவ் யூஸ் பண்ணி தான் இதுக்கு முன்னாடி 6 மேட்ச் வின் பண்ணிருக்காரு. நடந்த 18 மேட்ச்ல இன்னுமே அவர் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஆன்சர்ஸ் ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்கேன். நான் கேட்டுட்டு இருந்த கோலானுமே அட்மிட் பண்றான், ஷாப்பிங் கூட க்ளோஸ் ரேஞ்சில சண்டை போடுறது அப்படிங்கிறது டேஞ்சர் தான் அப்படின்னு. சிட்லர் அவனை பத்தின டீடைல்ஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே அவ்வளோக்கா தெரியாது. அவர் அசாசினா இருக்கும்போது அவங்கள பத்தின டீடைல்ஸ் வந்து ரொம்பவே போத்தி பாத்துட்டு இருப்பாங்க. நான் பத்தி இங்க பேசிட்டு இருக்கேன். ஷாப்பிங்கோட அண்ணன் எப்படி இறந்து போனாரு அப்படிங்கறத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஷாப்பிங்கோட அண்ணனும் ஒரு கிரேட் ஃபைட்டர் தான், நல்லாவே சண்டை போடுவார், கொஞ்சம் ரெக்லஸாவும் சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது தான் அவர் ஒரு மேட்ச் நடத்துறாரு. அந்த மேட்ச்ல தோத்து போனது மட்டும் இல்லாம அதே மேட்ச்ல இறந்தும் போகிறாரு. என்னோட அண்ணனுக்கு வந்து வில்லேஜ் டவுனோட மேயர் இருக்காரு, அவர் வந்து நல்லா தெரியும். என்ன நினைச்சிருப்பாருன்னா, ஓகே மேட்ச்ல இறந்து போயிட்டான் அப்படிதான் நினைச்சிருப்பாரு. ஆனா லேட்டரா அவருக்கு வந்து உண்மை தெரிய வந்திருக்கும். ஷாப்பிங்கோட அண்ணன் வாழ்ந்துட்டு இருக்காருல, அந்த வில்லேஜ் வந்து அவரோட கையை விட்டு போகக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இப்போ வில்லேஜ் டவுனுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குல்ல, அதே பிரச்சனை தான் அவங்களுக்கும். வில்லேஜ் அவங்களுக்கு திரும்ப வேணும்னா ஒரு பெரிய அமௌண்ட் கட்ட சொல்றாங்க. அப்படி இல்லன்னா போட்டி பறிக்கை எல்லாம் கட்டிட்டு கிளம்பலாம், இந்த வில்லேஜ் எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீல் நடந்திருக்கும். இந்த கம்பெனி யார் வந்து பண்றா அப்படிங்கறதெல்லாம் காமிக்கல. ஆனா இந்த மாதிரியான ஒரு டீல் வந்து ஒருத்தர் கவர்மெண்ட் இன்ஃபுளுன்ஸோட வந்து பண்றாரு. இவருக்கு காசு தேவைப்படுது, ஆனா இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டை போடுறது மட்டும்தான். இறந்து போறதுக்கு முன்னாடி கூட வில்லேஜ் டவுனோட மேயர் வந்து அவர்கிட்ட பேசியிருப்பாரு. இல்லாம அதிகமா இப்ப டோர்னமெண்ட்ல எல்லாம் கலந்துக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. எதுக்குமே அவரோட அண்ணன் வந்து அவர்கிட்ட பதில் சொல்லல. கடைசியில இப்படி நடந்திருக்கும். இதை நினைச்சுதான் வில்லேஜ் மேயரும் ஷாப்பிங்கோட அண்ணன் பாடிக்கு முன்னாடி இருந்து வார்த்தை என்கிட்ட கேட்டிருந்தேன், நான் உனக்கு காசு ரெடி பண்ணி தந்துருப்பேன், ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. இந்த ஷாப்பிங் மேயர் கிட்ட என்னோட அண்ணன் ஒரு தடவை சொன்னான், ஃபைட்டர் அப்படிங்கிற வந்து சேரிட்டி அப்படிங்கறது மட்டும் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு மட்டும் சொல்ல, அவங்க அண்ணன் ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச வில்லேஜ் வந்து காசு கொடுக்க ஆளே இல்ல, வேற ஒருத்தர் கிட்ட போயிடுச்சு. அதனால ஷாப்பிங்குமே மேயர் கிட்ட ஒரு ரெக்யூஸ்ட் வைக்கிறான், எங்களோட வில்லேஜ்ல இருந்து வந்த மக்களை உங்க வில்லேஜ்ல இருக்க ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவருமே அடைக்கலம் கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் ஷாப்பிங் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா இந்த மேட்ச்ல என்னால தோக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நீ கூட சண்டை போட தயாராகிறான். அப்படியே ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண இந்த லைட்டிங் வச்சு கொடுத்துட்டு மறுபடியும் பஞ்ச் பண்ணலான்னு வருவானா. ரே வந்து எவ்வளவு ஸ்பீட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அவங்க எவ்வளவு ஸ்பீட்ல வரான் அப்படிங்கறத கணிச்சு ஷாப்பிங் வந்து ரிட்டர்ன் ஒரு கிக் பண்ணுவான். ரே வந்து அதுல இருந்து மிஸ் ஆயிட்டான். இருந்தாலும் ஷாப்பிங் வந்து ஒரு பெரிய ஃபைட்டரா தான் இருப்பான் போன அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிக்குது. அடுத்த செகண்ட் ரே வந்து பிளாஷ் டப் யூஸ் பண்ணி ஷாப்பிங் குழப்பமடைய வைக்க ஆரம்பிக்கிறாரு. வாரா என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஷாப்பிங் வந்து நிக்க பின்னாடி வந்து ரே ஒரு குத்துவாரு. ஷாப்பிங் ரேய விடுற மாதிரி தெரியல, துரத்தி போய் அடிக்க போவானா. ரே வந்து அதுல மிஸ் ஆக அவன ஒரு பஞ்ச் பண்ணுவாரு. ஆனா அதுல இருந்து ஷாப்பிங் டாச் பண்ண முயற்சி பண்ணிருக்க மாட்டான். அந்த அடியை வாங்கிட்டு ரேய திருப்பி அடிக்கணும் போவானா. ஆனா அதுல இருந்து ரே வந்து மிஸ் ஆக உடல மறுபடியும் இதே டெக்னிக் யூஸ் பண்ணி ரேய பல தடவை அடிக்க ட்ரை பண்றான். ரே மட்டும் தான் திருப்பி அடிச்சுட்டே இருக்காரு. இந்த டைம்ல ஷாப்பிங் வந்து ரொம்பவே எக்ஸாஸ்டட் ஆன மாதிரி இருக்கும். அந்த டைம் யூஸ் பண்ணி ரே அட்டாக் பண்ணலான்னு வர இந்த தடவை ரேயோட லைட்டிங் பஞ்ச வந்து ஷாப்பிங் டாச் பண்ணிடுவானா. கொஞ்சம் கொஞ்சமா ரேயோட பஞ்சுக்கு வந்து ஷாப்பிங் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். ரே அவரோட லைட்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி திரும்ப அடிக்க வந்துட்டு இருக்கு. இதுக்காக தான் ஷாப்பிங்குமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவர் அப்படி அடிக்க வரும்போது அவரோட ஃபுட் சென்ட் கூட்டிட்டு தலையை வச்சு ஹெட்பட் கொடுத்து அவரை நாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வருவான். ஆனா கடைசி சமயத்துல ரே என்ன பண்ணுவாருன்னா இம்பாக்ட்ல இருந்து தப்பிச்சுவாரு. கீழே கிரவுண்ட பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஸ்கேட்டர் ஆயிருக்கும். அதுதான் கோலானார் இன்னும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட மூலையை யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஷாப்பிங் கிட்ட வந்து நான் ரேய பார்த்து என்னோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு நீ பெரியாளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல உன அதை சொல்ல வேண்டாம், நான் பெரியாள் தான், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல குரு ஃபேமிலியோட ஹெட் வந்து இந்த மேட்ச் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு. என்ன யோசிக்கிறாருன்னா, குருவுக்கு அவரும் ஒரு அசசின் குரூப் தான் நினைக்கிறேன். இந்த குரூப்ல ஒரு டாப் கிளாஸ் டெக்னிக் வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இனாபாவும் அவனுமே ஒரு அசசின் தான். அவன் இந்த மாதிரியான டெக்னிக் அவனோட கைக்குள்ள வச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ரே வந்து அவனோட ஸ்டான்ஸை மாத்திட்டு ஷாப்பிங்க பத்தி யோசிக்கிறான். ரீனா கிட்ட இதுக்கப்புறம் யாரையும் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நீ செத்துக்கிட்டு பேராதரா அப்படின்னு சொல்லி யோசிக்க விஷயம் கட் பண்ணி ஒரு ஹிஸ்டரி மாதிரி ஒண்ணு காமிக்கிறாங்க. ஜப்பான்ல வந்து 1588 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. நம்ம சோகன் என்ன மாதிரியான ஒரு ஆர்டர் போட்டிருப்பாருன்னா, சாம்ராய்ஸை தவிர வேற யாருமே ஸ்வாட்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்திருப்பாரு. பிசினஸ் மேனுக்குலாம் அவங்களோட ஆப்போசிட் பார்ட்டியை கொள்ளணும், அதுக்கு வேற டெக்னிக் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒண்ணு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன் வந்து பாக்குறதுக்கு ஒரு வெப்பன் மாதிரி இருக்காது. யூஸ் பண்ணி ஒருத்தர் அசாசின் பண்றது. இன்னொன்னு என்னன்னா ஹிட்டன் வெப்பன் மாதிரி அவங்களோட கையை யூஸ் பண்ணி கொலை பண்ற மாதிரி வச்சுக்காங்களேன். இது பேர் வந்து லைட்னிங் ஃபிளாஷ் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. அது காலங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆயிட்டே வந்திருக்கு, மாறிக்கிட்டே வந்திருக்கு. அப்படியே அதை கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வராங்க. பிரசன்ட்ல ரே வந்து அவரோட ஸ்டான்ஸை மாத்திருப்பாரு. ஆப்பிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம் வருவான். இந்த ஸ்பீடுக்கு அவன் மேல மல்டிபிள் பஞ்சஸ் அவ்வளவு ஸ்பீடா விழும் அவன் மேல. அப்படி வாங்கின பிறகு ஷாப்பிங் திருப்பி ஒரு பஞ்ச் பண்ணுவான். அதை ரே தடுக்க இது ஒரு கிக், அதுல இருந்து ரே மிஸ் ஆக இப்படி அவனை போட்டு வெளுக்க ஆரம்பிக்கிறாரு. அவனோட பாடி பார்ட்ஸ் எங்க பஞ்ச் பண்றாரோ ஏற்ற மாதிரி அவனோட கையை மாத்தி மாத்தி பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அடி வாங்கியிருப்பான் மண்டையில. இருந்தாலும் திருப்பி ரேயோட கையில ஒரு கிக் பண்ண கிட்ட ஷாப்பிங் வர ரே வந்து ஷாப்பிங் கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதுல இன்னொரு கூத்துனா ஷாப்பிங் அவரோட கையில 2 பஞ்ச் தான் பண்ணிருப்பான். அதுலயும்
அவரோட போன் வந்து கிராக் ஆயிருக்கும். யோசிப்பாங்க அவரோட வாங்கிட்ட மாடு மாதிரி நிக்கிறேடா அப்படின்னு சொல்லி யோசிக்க, இதெல்லாம் அதே சமயத்துல ஃபியூஸாவும் கோலாவும் அங்கிருந்து பாத்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆப்பிங்கோட ஸ்கல் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படிங்கறது அவங்க 2 பேருக்கு தெரியல. இப்ப இது வந்து அந்த அளவுக்கான ஒரு டேமேஜ் கொடுக்கறனாலும் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் யோசிக்கும் போது, ஆப்பிங் தடுத்து ரேய பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு பஞ்சு கூட அவர் மேல படாது. அவரோட வில்லேஜ் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நீக்கி குடுக்கலான்னு வருவாரு. ஆப்பிங் சாமர்த்தியமா கிக் பண்ணாம அவரோட கையை பிடிச்சி ஒரு ஹெட்பட் கொடுக்கலாம் அப்படின்னு போவானா, ஒரு பெரிய பிளாஸ்ட் ரேயோட மூஞ்சில இருந்து ரத்தம் சுட்டும் பார்த்தா ஷாப்பிங்கோட ஃபேஸ்ல இருந்து ரத்தம் தெரிக்கும். கடைசி செகண்ட்ல ரே இருக்கிறான்ல, ஷாப்பிங்கோட ஜாலையிலேயே அவரோட தலையை வச்சு முட்டு கொடுத்துருக்காரு. இதுல வந்து டைரக்டா அவனோட பிரெயின் வந்து ஷேக் ஆயிருக்கும். அதை வந்து ஸ்டெடியாக்கவே விட மாட்டாரு. அவனோட பிரெயினே டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் சண்டை போடுறத கிட்ட இருந்து பாக்குறதுக்காக 2 தான் வந்திருப்பாரு. அப்ப லிகிட்டோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, கிசன்க அளவுக்கான சென்ஸ் ஒருத்தருக்கு இருந்தா மட்டும்தான் ஒருத்தரோட கண்ணை வந்து ஒருத்தரால டார்கெட் பண்ணி அடிக்க முடியும். இப்ப இவனால அவனோட கண்ணை டார்கெட் பண்ணி அடிக்க முடியலனாலும் கண்டிப்பா டேமேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்படி இவங்க லிகிட்டோ கிட்ட சொல்லிட்டு இருக்க, அங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் ஷாப்பிங் இருக்காருல, எனக்கு ஒரு பஞ்ச் பண்ணுவாரு. ஆனா ரே மேல அது லைட்டா தான் போட்டிருக்கும். ஆனா அதோட ஃபேஸ் கிழிஞ்சி நெத்தில இருந்து கொஞ்சம் ரெக்க வர ஆரம்பிக்குது. அதை பார்த்து ரே ஷாப்பிங்கை தள்ளி விட்டுட்டு, இதுக்காக நான் இந்த அளவுக்கு அப்செட்டா சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க, ஷாப்பிங்கோட ரீசன் இப்போ அவங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் மக்களோட பொலைட்னஸ் இடத்துக்கு இடமே இல்லை அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு அடைக்கலம் கொடுத்த டான் வில்லேஜ் யோசிச்சு பார்த்துட்டு, இப்ப இந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மக்களையும் நான் காப்பாத்தியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரேயானை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ரேயான சும்மா இல்ல, அவனுமே திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஷாப்பிங் என்ன பண்ணுவானா, லைட்னிங் பஞ்ச் பண்ண வந்த ரேய அவனோட கையை வச்சு குத்தலான்னு வருவான். அவனை ரீச் பண்றதுக்குள்ளே ஒரு பிளாஷ். அந்த பிளாஷ் முடிஞ்சு பார்க்கும்போது இவனோட 2 கையும் அவனோட சாலையில குத்துன மாதிரி இருக்குது. அவ்வளவுதான் ஷாப்பிங் அந்த இடத்துல தோத்து போறான். கியாமா லிகிட்டோ இவங்க 2 பேரும் இது ஒரு பயங்கரமான ஃபைட் அப்படின்னு பார்த்து யோசிச்சாலும் ரென் வந்து இவன் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான அப்பனண்டா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இவன் வந்து ரேயோட ஃபேஸ பாக்குறாங்க. ரே வந்து வின் ஆன போதுமே கூட அவனோட ஃபேஸ்ல ஒரு ஹாப்பினஸே கிடையாது. வந்து யோசிக்கிறான், நான் வந்து என்னோட டெக்னிக் மேல ரொம்பவுமே கான்பிடண்டா இருந்துட்டேன். நான் வந்து என்னோட லைட்டிங் டெக்னிக்கே பார்த்து டாச் பண்ண ஆரம்பிச்சிட்டானா கண்டிப்பா நான் என்னோட டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க, அப்படியே அந்த சீனுங்க கட் பண்ணா கோலான் வந்து ஷாப்பிங்க பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. நல்லா சண்டை போட்ட, இது வந்து ஒரு க்ளோஸ் மேட்ச் தான். உன்னோட ஃபர்ஸ்ட் ஹெட்பட்லயே அவன் மாட்டி இருந்தானா நீங்க வந்து அப்பதான் வின் ஆயிருக்கலாம். பட் பரவாயில்ல, நல்லா சண்டை போட்ட அப்படின்னு சொல்லும்போது அப்பங்க அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, அவ்வளவுதான் என்னால இதுக்கு மேல எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்ல, வந்து கோலான் இதுக்கு முன்னாடி பார்த்து ஷாப்பிங் கிடையாது இல்லையா, அதனால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்துறாரு. நீ வந்து எத்தனை தடவை தோத்து போனாலும் திரும்ப வந்து சண்டை போடக்கூடிய மாதிரியான ஒரு கேரக்டர் நீ. அப்படிப்பட்ட ஷாப்பிங்க மட்டும்தான் எனக்கு தெரியும். நீ இப்ப இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன வேண்டாம் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோலானை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுவான், என்னால இதுக்கு மேல சண்டையே போட முடியாது அப்படின்னு சொல்ல, கேட்ட கோலானுக்கு இடே உன்னையாட நான் இவ்வளவு நாள் என்னோட ரைவல்ரியா நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. ஷாப்பிங்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மனசுக்குள்ளேயும் யோசிப்பாரு கோலான், இதுக்கப்புறம் எனக்கு சண்டை போடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்க, எபிசாமி வந்து போன மேட்சோட ரிசல்ட்டை பாத்துட்டு இருக்கான். என்னன்னா அந்த மேயரும் ஹயாமிக்கிறதுன்னு வருவாரு. போன மேட்ச்ல வேற ஷாப்பிங் தோத்து போயிட்டானா, பத்திதான் அவர் கூட ஒரு 2 பேர் சுத்திட்டு இருப்பானுங்களா, அவங்க பேசுறாங்க. அவ்வளவுதான் நம்ம கடைசியா இருந்த ஃபைட்டர் ஷாப்பிங் தோத்து போயிட்டா இனிமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்க, அதுலயும் பிளாண்ட் ஹேர் வச்சுட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் மட்டும் தனியா போய் என்ன யோசிக்கிறாருன்னா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே இவரால என்ன பண்ண முடியும், இவர் கூட இருக்கிறதா வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அதான் இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் இவர்கிட்ட வந்து சொல்றாரு, நீ என்ன யோசிக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் தப்பா முடிவெடுத்தனா கடைசியில வருத்தப்பட வேண்டியது நீயா தான் இருக்கும். ஏன்னா நாங்க பிளான் பண்ணபடிதான் எல்லாமே போயிட்டு இருக்கு, கிறுக்கு தினமும் ஏதோ பண்ணிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லும்போது அங்க இருந்து ஹயம் ஏதோ பிளான் பண்றாரு. ஆனா என்னதான் தெரியல. அப்படியே அந்த சீனுங்க கட் பண்ண கேனா அந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஓனர் இவங்க 2 பேரும் மேட்ச் பார்த்து முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. 2 பேரும் மேட்ச் முடிஞ்ச பிறகு ரொம்ப நேரத்துக்கு இன்டர்வல் விடுறாங்க அப்படிங்கறத பத்தி பேசி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய படையை நடந்து வந்துட்டு இருக்கும். அதை பார்த்தா ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஓனர் வந்து கென்னுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிடுவாரு. இவங்க தான் ஹயாமியோட பிரைவேட் ஆர்மி, இவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க, இவங்களுக்கு நடுவுல போய் ஏதாவது பிரச்சனை மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைடு ஒதுங்கி போனாலும் இவங்களை சுத்தி மறைக்க நிப்பானுங்களா, இவங்களுக்கு பீதி தாங்கல. இங்க 2 பேருக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல. ஆனா அப்படியே அந்த சீனுங்க கட் பண்ணிட்டு செட்ஸ்னா இருக்கால, உனக்கான மேட்ச் தான் இது. சோ உள்ள போகும்போதே நம்ம ஹீரோ பை தான் யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கூட சண்டை போடணும்னா தொடர்ந்து 3 மேட்ச் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனே நடந்து போவான். அப்படியே அந்த சீனுங்க கட் பண்ண செட்ஸ்னா வந்து உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. செட்ஸ்னாவோட நேம கேட்டதும் அங்க இருக்கக்கூடிய கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாருமே சைக்காயிட்டு இருக்க, ஷீனா மட்டும் செட்ஸ்னாவோட கேரக்டர்ல வந்து ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்றாங்க. இப்படிதான் டொக்கிட்டாவோட மேட்ச் முடிஞ்சதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமாவே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே குரோக்கி இருக்காருல, அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது லிகிட்டோ வந்து போன மேட்ச் இவரு கூட சண்டை போட்டாங்க, அதை பத்தி யோசிக்கிறான். இந்த தடவை உங்களோட தைவான் ஸ்டைல நான் இங்க இருந்து நோட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, உள்ள வந்து குரோக்கி ஆல்ரெடி செட்ஸ்னாவோட மேட்சை பாத்துருப்பார்ல, அவருக்கு இருந்த டவுட்டை வந்து இப்ப கிளியர் பண்றாரு. என்னடா இவருக்கு கென்சான் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு, அவரோட ஃபைட்டிங் ஸ்டைல தான் செட்ஸ்னா யூஸ் பண்ணிருப்பான் போன மேட்ச்ல. ஆனா இவரோட ஃப்ரெண்ட் வந்து அவரோட ஸ்டூடெண்ட் கையால இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கும். செட்ஸ்னாவை பார்த்து நீ தானே அவனை கொண்ட அப்படின்னு சொல்லி கேட்க, செட்ஸ்னா அவரை பார்த்து பெருசு நீ யாருனே முதல் எனக்கு தெரியாது, என்னோட மூடு வேற இப்ப சரியில்லை, சத்த கட்டாம இரு அப்படின்னு சொல்ல, ஓகே அவனை பார்த்து அந்த அளவுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணலாம், மனசுக்குள்ளே நினைச்சுப்பாரு கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் அரேஞ்ச் பண்ணி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. செட்ஸ்னா அவரோட பிளிங்க் டெக்னிக் யூஸ் பண்ணி குரோக்கி அடிக்கலான்னு வரும்போது குரோக்கி எப்போதுமே மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே அஃபென்சிவ்ல ஆட மாட்டார்ல, டிஃபென்சிவ்ல தான் ஆடுவாரு. சோ அதனால அவன் பிளிங்க் டெக்னிக் யூஸ் பண்ணி அடிக்க வரும்போதெல்லாம் தடுத்து விடுறதா இருக்கட்டும், இல்ல தூக்கி வீசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. செட்ஸ்னா விடுற மாதிரி இல்ல, காக்கா மாதிரி சுத்தி சுத்தி வந்து அடிக்க ட்ரை பண்றான். ஆனா குரோக்கி அடிக்கிறதெல்லாம் தடுத்துக்கிட்டே இருக்க, அப்பதான் நமக்கு பிளிங்க் டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வந்து உங்களோட கண்ணை வந்து இப்ப பிளிங்க் பண்ணிருப்பீங்க, ஓகே அஃப்கோர்ஸ் நீங்க போன் பார்த்துட்டு இருக்கும்போது பிளிங்க் பண்ண மாட்டீங்க. நம்ம நார்மலா
இருக்கும்போது பிளிங்க் பண்ணுவோம்ல, அது வந்து ஒரு மைனிட்டான செகண்டா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஒரு செகண்ட்ல நம்ம அந்த இடத்த விட்டு ஸ்பீடா நகரும் போது ஆப்போனன்ட்டுக்கு எப்படி தோணும்னா அந்த இடத்த விட்டு வேனிஷ் ஆயிட்டா போல அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா இது வந்து ஒரு டெரிஃபைங்கான டெக்னிக்காவே இருந்தாலும் குரோக்கிக்கு வந்து இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சிருக்கு. அது எப்படி அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். குரோக்கி சொல்லிருப்பாரு கென்சன் தான் அவரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு. ரெண்டு பேரும் ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கென்சன் அவரோட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஷேடோ டெக்னிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. எஸ், இதுக்கு வந்து ஒரு 400 வருட ஹிஸ்டரி இருந்தாலும் கத்துக்கிட்டவங்க எல்லாம் ஒரு பெரிய வார் நடந்துச்சு, அதுல இறந்து போயிட்டாங்க. அதான் இந்த டெக்னிக்கை உருவாக்கி இருப்பாங்களா அவங்களோட டிசெண்டன்ஸ் இருப்பாங்கல்ல வம்சாவளிகள், அவங்க கிட்ட இருந்து இவருக்கு கொஞ்சம் ஸ்க்ரோல் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த ஸ்க்ரோல்ல ஷேடோ டெக்னிக் வந்து மொத்தமே 2 டெக்னிக் மட்டும் தான் இருந்திருக்கு. இந்த பிளிங்க் டெக்னிக் என்னன்னு வந்து இந்த உடம்ப தொட்ட உடனே ஸ்பைரல் மாதிரி ஆகிரும்ல, அதுவும் மீதி எல்லாம் ஹிஸ்டரியிலே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு குரோக்கி கிட்ட சொல்ல, குரோக்கி அவர்கிட்ட கேட்டுப்பாரு அவனோட டெக்னிக் பத்தின ஸ்டைல வந்து வெளியே ரிவீல் பண்றது சரிதானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பாரு. இவரும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. குரோக்கி கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, ஸ்பைரல் டெக்னிக் உன் மேல ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனா அந்த பிளிங்க் டெக்னிக் கண்டிப்பா உன் மேல ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கிடைச்சிருக்கான், அவன் நினைக்கிறத விடவே டேலண்டடா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கென்சா நீ சொன்னது தப்புடா, உன்னோட ஸ்டூடெண்ட் ஒடுத்திக்க ஆக மாட்டான் அப்படின்னு யோசிக்க செட்ஸ்னா வந்து அவர் சுத்திக்கிட்டே தானே இருப்பான். அப்ப இவர் அட்டாக் பண்ணலாம் வர இவர் தடுத்துவாரு. ஒரு மாதிரி கையை இழுத்துட்டு போவான், அவரோட கையில இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிடும். ஆனா குரோக்கி அதுக்கு அடுத்து விடுற மாதிரி தெரியல. எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஐக்கான அவ்வளவுதான் மேட்ச் ரொம்ப நேரம் போகும் போலயா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி ஆமா ஏதோ ஆனா உள்ள தப்பா இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி விட்டு பாப்பாரு. எதை பார்த்தாருன்னு தெரியல. ஆனா கண்ணு மொழியெல்லாம் புரிய கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா குரோக்கி அப்போதுல இருந்து ஒரு சர்க்கிள் கூட தான் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இருக்கு என்ன ஆச்சரியனா செட்ஸ்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்த கூட சண்டை போட்டாலும் அவனை வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராடஜின்னு சொல்லுவாங்க. அவனே விஷயத்தை கடிச்ச செட்ஸ்னாக்கு இவன் இந்த சர்க்கிளை விட்டா கூட மூவ் பண்ண முடியலன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் இருக்கு. அப்ப அவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டே இருந்த செட்ஸ்னா அப்போ ஒரு இடத்துல நின்று அவருக்கு மல்டிபிள் பஞ்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவரும் ஒரு பஞ்ச கூட உள்ள விட மாட்டாரு, எல்லா பஞ்சையும் தடுத்துட்டு இருக்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா கையை பிடிச்சிருவாரு. சின்ன பசங்களால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போக பிடிச்சிருக்க கையை என்னமோ பண்ணுவான். சடனா அவர் தூக்கி வீசப்படுறாரு. இதயத்துல பாத்துட்டு இருந்த பாதி ஃபைட்டர் என்னடா இது அப்படின்னு சொல்லி பாப்பானுங்க. இதுல அக்கியாமா குரோக்கி இவங்க 2 பேரும் தான் நல்லா நோட் பண்ணிருப்பாங்க. அவன் வந்து நிக்கோ ஸ்டைலை இப்போதைக்கு யூஸ் பண்ணா அப்படிங்கறத. கீழே படுத்து கிடந்த செட்ஸ்னா சடனா இருந்துச்சு வந்து ஒரு கிக் பண்ணுவானா. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப கிக் வந்து ஃபோர்ஸாவா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்பைரல் டெக்னிக்கை மாத்தி மாத்தி யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். இவரும் மிஸ் ஆகிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல கிரேசியா சண்டை போடுறத பார்த்ததும் யாராண்டி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ண செட்ஸ்னாவை பத்தின ஒரு பேக் ஸ்டோரி. செட்ஸ்னா எப்படி நம்ம ஹீரோ மீட் பண்ணிருப்பானா, செட்ஸ்னா வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட்டா இருந்திருப்பான். எஸ், கே ப்ராஸ்டிடியூட் தான். அப்படி அவன் ப்ராஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொலை பண்ணிட்டு இருந்திருப்பான். இந்த இடத்துல வச்சுதான் செட்ஸ்னா நம்ம ஹீரோ மீட் பண்ணிருப்பான். அப்படியே கொஞ்சம் டைம் பேக் போறாங்க. சோ நம்ம ஹீரோ நாக்கா அப்படிங்கிற ஒரு டவுன்ல வாழ்ந்துட்டு இருப்பான்ல, அந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது. இடம் எப்படின்னா ஹியூமன் ஆர்கன்ஸ் எல்லாம் வாங்கி இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம். அங்க செட்ஸ்னா ஒரு அப்பா வந்து அவனை விட்டுட்டு போயிருப்பாரு. செட்ஸ்னாவோட அப்பா வந்து ஒரு பயங்கரமான கோடீஸ்வரர். அவரோட பாடியில வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி அவரோட பாடிக்கு வந்து ஆர்கன் டிரான்ஸ்பர்ட்டும் பண்றாரு. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. ஆனா அதுல என்ன பிரச்சனைனா ஆர்கன் வந்து அவரோட பாடிக்கு ஒத்துக்காம மறுபடியும் இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால இப்படி இருக்கும்போதுதான் ஒரு பிளான் பண்றாரு. ப்ராஸ்டியூட் அரேஞ்ச் பண்ணி அவளுக்கு நிறைய பணம் கொடுத்து அவரோட குழந்தையை சுமக்க வைக்கிறாரு. குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையோட அம்மாவே கொலை பண்றாரு. அந்த குழந்தைய அந்த ஆர்கன் டிராபிக் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வளர்றான். நல்லா வளர்ந்த பிறகு அவனோட ஆர்கன்ஸ் எடுக்ஷன் வரக்கூடிய அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள பூந்து எல்லாரையும் கொலை பண்ணிருப்பான். இப்படிதான் செட்ஸ்னா வந்து நம்ம ஹீரோவே மீட் பண்ணிருப்பான். அவரை முழுசா காமிக்கல அப்படி அந்த சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோ நிக்கோ ஃபிளாஷ் டைப் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவார்ல, இட்டோ இதை காப்பி பண்ண மாதிரி செட்ஸ்னாவை யூஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்து ஆக்கியாம என்ன யோசிப்பாங்கன்னா எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்படியே ஸ்பீடா போய் அந்த ஸ்பைரல் டெக்னிக் யூஸ் பண்ணி அவர் அடிக்கலாம் போவான். குரோக்கி மிஸ் ஆனாலும் அவரோட செஸ்ட்ல இருந்து லைட்டா ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அதே சமயத்துல குரோக்கி வந்து அவனை பஞ்ச் பண்ணலான்னு வராரு. குரோக்கில நம்ம ஹீரோவோட செட்ஸ்னா நல்லா யூஸ் பண்றான். அவரோட கையை பிடிச்சி வீசி விட்டுவான. மறுபடியும் அந்த பிளாஷ்பேக் குள்ள போறாங்க. இதுல இந்த ஆர்கன் டிராபிக் பண்றாங்கல்ல, இங்க வந்து நிறைய பிரச்சனை நடக்குது அப்படிங்கறதுனால இந்த ஏரியா ஃபுல்லா அவங்களே கண்ட்ரோல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ அவருக்கு ஒரு இடத்த மார்க் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்குள்ளே வந்து இவங்க பிரச்சனை பண்ண எதுவும் பிடிக்காம தான் நம்ம ஹீரோ அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்க போயிருப்பாரு. அதுலதான் நம்ம செட்ஸ்னா வந்து நம்ம ஹீரோ பாத்துருப்பான். ஹீரோ வந்து செட்ஸ்னாவை கண்டுக்கவே மாட்டாரு. ஆனா அவர் அந்த இடத்துக்கு போயிட செட்ஸ்னாக்கு நம்ம ஹீரோ பார்க்கும்போது ஒரு கடவுள் மாதிரி தோணிருக்கும். இந்த தப்பு பண்றவங்க எல்லாம் பிடிச்சி தண்டனை கொடுக்குற மாதிரியான ஒரு கடவுள் மாதிரி நம்ம ஹீரோ அவனுக்கு தோணிருப்பான். அதே சமயத்துல இந்த கலவரத்தை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு தப்பிச்சா இருந்திருப்பான். மட்டும் இல்லாம அவனோட லைஃபை வந்து ஒரு மைல் ப்ராஸ்டியூட்டாவும் லீட் பண்ணிருப்பான். ஆனா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறதுனால ஒரு ப்ராஸ்டியூட்டாவும் இருந்திருப்பான். அதே மாதிரி ஒருத்தனை கண்டுபிடிக்கவும் செய்யறான். அவன் கூட சேர்ந்து வெளியே சுத்துறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வாழ்க்கை கொஞ்சம் போயிட்டு இருக்குது. டைம்ல செக்ஷன் அவரோட அப்பா தங்கி இருக்காரு. அவரோட வீட்டுக்கு போய் கண்டுபிடிச்சு கொலை பண்ணது மட்டும் இல்லாம அவரோட பணத்துல இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிறான். அவரோட அப்பா கிட்ட இருந்து எடுத்த எல்லா பணத்தையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஸ்பெண்ட் பண்றான். அப்படி 2 வருடங்கள் போகுது. நம்ம ஹீரோவையும் கண்டுபிடிக்கிறாங்க. இவனுக்கும் சந்தோஷம், நம்ம ஹீரோ பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல பாக்கலான்னு போக போன செக்ஷனுக்கு ஒரு பெரிய திருச்சி. அவன் பார்க்க வந்த கடவுள் இது இல்ல அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. எப்போ நம்ம ஹீரோ நிக்கோ கிட்ட போனாலும் அப்போவே ஒரு அனிமல்ல இருந்து ஒரு ஹியூமன் மாதிரி மாற ஆரம்பிச்சிருப்பான். அது செக்ஷன் ஹீரோ இவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், இவன் தான் என்னோட கடவுளை மாத்தி இருக்கணும் அப்படின்னு ஒரு கோபம் அவனுக்கு உள்ள உருவாகுது. கடுப்புலயே அவன் அந்த இடத்த விட்டு போக அப்படி போனப்பதான் ஒரு கடற்கரையில வச்சு கெஞ்சார கண்டுபிடிச்சிருப்பான். அப்படியே அவர்கிட்ட என்ன ஸ்டூடெண்டா ஏத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல அவருமே ஃபர்ஸ்ட் ஏத்திருக்க மாட்டாரு. ஆனா அவனை டெஸ்ட் பண்றாரு. இவர் பிளிங்க் டெக்னிக் யூஸ் பண்ணி அவனை அடிக்க போதுமே கூட சமாளிக்க முடியல. ஆனா போக போக வந்ததுன்னா அது அதுல அந்த ஃபுட் ஸ்டெப் தெரியும்ல, அதை கணக்கு வச்சு மேக் பண்ணிருப்பான். அது அவருக்கு பிடிச்சு போயிருக்கும். அதனாலே அவனை வந்து அவரோட ஸ்டூடெண்டாவும் ஏத்திருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சிரிச்சுட்டு குரோக்கியோட சண்டைக்கு போவானா. அவர் அடிக்கலான்னு வரும்போது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுவாரு. சரி யோசிக்கிறான், ஜஸ்ட் மிஸ் ஒரு 5 மில்லிமீட்டர் கூட உள்ள பேருந்தா இப்போதைக்கு திருக்கி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்ல கிட்ட வந்து குரோக்கிக்கு ஒரு ஃபுல் டைம் சப்போர்ட்டராக மாறிட்டான். அப்படின்னா அவன் அடிக்க வரதை கரெக்டா அவர் ப்ரெடிக்ட் பண்ணி டாச் பண்ணிட்டாருன்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் குரோக்கி
நோக்கி அவனை பஞ்ச் பண்ணலான்னு வருவாரு. கையில ஸ்பைரல் டெக்னிக் யூஸ் பண்ணுவானா அதை அப்படியே அவனோட காலில் யூஸ் பண்ணி தப்பிட்டு போவானா. கீழே இருக்கக்கூடிய தரையை உடைச்சு அவர் மேல தூக்கி வீசிட்டு ஸ்பைரல் மாதிரியான டெக்னிக்கை மறுபடியும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவரும் தப்பிச்சு போய்கிட்டே இருப்பாரு. லைட்டான டேமேஜ் மட்டும் அவர் மேல விழுது. அவனை பத்தி என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா மாதிரி அவனோட டெக்னிக் எல்லாம் எஃபெக்டிவா யூஸ் பண்றதா இருக்கட்டும், நிக்கோ மாதிரியான ஸ்டைலையும் சேர்த்து யூஸ் பண்றதா இருக்கட்டும், ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கும் இருக்கு. விட பெட்டா அப்படின்ற மாதிரி கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே சமயத்துல செட்ஸ்ல ஒரு இடத்துல போய் நின்றுட்டு வந்து நிக்கோ மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒன்னு மட்டும் இல்ல, நிக்கோவே அடிச்சு கொலை பண்ணிட்டு கடவுளை பழைய நிலைமை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு வர அட்டாக் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நல்லா தான் சண்டை போடுறான். அவரோட மைண்ட லாஸ்ட் பண்ண மாதிரி தெரியுது. பழைய நிலைமைக்கு வரதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு கூட யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல செட்ஸ்ல என்ன பண்ணுவானா ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா சுத்திட்டு இருந்தாலும் அவரோட ஷோல்டர் வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருவான். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல நின்று அவளை தான் மேட்சை முடிச்சு விட்டுரும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதே மறுபடியும் அந்த ஸ்பைரல் டெக்னிக் யூஸ் பண்ணி அடிக்கலான்னு போவான். அந்த டைம் என்ன நடக்குதுன்னா வந்து அவனோட கை வந்து இவரை ரீச் பண்றதுக்குள்ள அவனோட கையில ஓட்டையை போட்டு விட்டுருவாரு. செட்ஸ் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் அவரோட ஃபிங்கரை முடிச்சு விட்டுட்டு ஒரு கிக் பண்ணலான்னு போவான். ஓகே, அதுல இருந்து துள்ளி மிஸ் ஆக மறுபடியும் லேண்ட் பண்ணலான்னு வருவார்ல. ரவுண்டை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவானா கால் வரைக்கும் கீழே போயிடுவாரு. கீழே விழுந்து குரோக்கியை அடிக்கலான்னு போக அவரோட காலை வச்சு அவரோட கையை தடுத்து விட்டுட்டு அவரோட ரைட் ஆம் வந்து டேமேஜ் ஆயிருக்கும். ஒரு தலை ஸ்டாப் பண்ணுவாரு அவனோட வயிற்றுல. குரோக்கியோட டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸுக்கு போக இங்க செட்ஸ் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா ஃபுல் பொட்டன்சியல் வந்து குரோக்கி அடிக்க வருவான். அவரும் முடிஞ்ச அளவு தடுத்துக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவுதான் தப்பிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு டைம்ல அவரோட லெஃப்ட் ஆமே டேமேஜ் பண்ணி விட்டுருவான். துள்ளிக்கிட்டே அடிக்கலான்னு வருவானா அவரோட ரைட் ஆம் வச்சு அவரோட வயிற்றுலேயே சொருவாரு. அவ்வளவுதான் முடிச்சு. அந்த ஃபேங்க் இந்த மேட்ச் ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணிருப்பான். இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான். குரோக்கி வந்து ஃபர்ஸ்ட் அவரோட லெஃப்ட் ஆம் லைட்டா இன்ஜூரி ஆனதுல இருந்து அவரோட லெஃப்ட் ஆம் வந்து அவளுக்கு யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. அவரோட ரைட் ஆம் ரீசெண்டா டேமேஜ் ஆயிருக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சா அட்டாக் பண்ண வந்திருப்பான். அவரோட ரைட் ஆம் வச்சு ஃபுல் பொட்டன்சியல் உள்ள இறக்க அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும். இங்க செட்ஸ்ல வந்து வயிற்றுல வாட்டர் வந்த போதுமே விட மாட்டேங்கிறான். மறுபடியும் அடிக்கலான்னு போக இதுல வந்து அந்த பாம் ரொட்டேஷன் வந்து ஈஸியா யூஸ் பண்ண முடியாது. அதனால கையை மேல தூக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டா அடிக்கலான்னு வர குரோக்கியும் சரியான டைம்ல தடுத்து விட்டுவாரு. அவனோட காலை தட்டி விட்டுட்டு இதே இருக்குல்ல கரெக்டா அந்த சைடே வந்து அவரோட கையை எடுத்து ஒரு சொருகு. அவ்வளவுதான் செட்ஸ்னாவோட கதையை முடிச்சு விட்டாங்க. இது எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் இருக்கும். அவ்வளவுதான் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்படியே அந்த சீனுக்கு கட் பண்ண அந்த அரைநாள் இருக்கக்கூடிய ஒரு மாச்சரியை காமிக்கிறாங்க. உள்ள போன சீனுக்கு மட்டும் இல்ல நமக்கும் ஆச்சரியம் தான். உள்ள செட்ஸ்னா வந்து படுத்திருப்பான்னு பார்த்தா இப்படி கடந்து ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். உள்ள போன சியோ என்ன நீ சாகடா அப்படின்னு கேட்பாங்க. பேஷண்ட்டுக்கு படுக்க இடம் இல்லையா அதனாலதான் நம்மள இங்க தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது செக்ரட்டரி இதை பேய பார்த்த மாதிரியே பயந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பயத்துல உடஞ்சே கீழே வந்துருவாங்க. சரி அவன் ஏதோ வித்தியாசமான போஸ்ட்ல கீழே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பலான்னு போவான். ஃபர்ஸ்ட் எழுப்பலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். ஆனா எழுந்திருக்க மாட்டாங்க. அப்புறம் அப்படியே சைலண்டா இருக்குமா. சரி சியாவை என்னன்னு சொல்லி போய் பாப்பாங்க. ஒன்னு சொல்லுவான், நான் வந்து உங்க 2 பேரையுமே லவ் பண்றேன். எனக்கு ஒரு மாஸ்டர் இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு லவர் இருந்தான். அந்த அளவுக்கு நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனோட கண்ணு பாக்குறதுக்கு ரொம்பவே டெரிஃபைங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் இப்ப என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு சிவா யோசிப்பாங்க ஏதாவது தப்பா கிப்பா கிளப்பி விட்டானா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்க மேட்சை பார்த்த எல்லாருமே இன்னுமே அந்த எஃபெக்ட்ல இருந்து வெளியே வரல. ஒரு செத்துட்டா அப்படின்னு நினைக்கும் போது இப்படி எழுந்து போனா அவங்களுக்கு வந்து பயம் இருக்குமா இல்லையா அதை போய் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். அதே சமயத்துல லிகிட்ட வந்து குறைக்கி கிட்ட நான் உங்களோட ஸ்டூடெண்ட் ஆக போறேன் மாஸ்டர் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அவரும் லிகிட்ட எனக்கு இப்ப யாரையும் ஸ்டூடெண்டா ஏத்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல இருந்தாலுமே லிகிட்ட அவர்கிட்ட மாஸ்டர் சொல்லி பேசிட்டு இருப்பான். அவருக்குமே அது பிடிக்காது. அப்ப குரோக்கியோட மேனேஜர் இருக்காருல அவர் லிகிட்ட கிட்ட என்ன கேட்கறான்னா எப்படி உயிரோட வந்தா நினைக்கிறேன் நீ தான் மேட்சை நல்லா கூர்ந்து பார்த்தேன்னு சொன்னால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிட்டவுமே சொல்றான் நீங்க கரெக்டா ஸ்டாப் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைம்ல ரொட்டேஷன் பாம் டெக்னிக் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி அவனோட ஹார்ட்டை வந்து டேமேஜ் பண்ணா. அந்த எஃபெக்ட் எல்லாம் அந்த ஹார்ட் கொஞ்சம் பின்னாடி போகும். நீங்க கரெக்டா ஸ்டாப் பண்ணீங்க. டேமேஜ் அப்படிங்கறது அவனோட ஹார்ட்ல ஏற்படாம தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட குரோக்கியும் பாராட்டாரு. நல்லா கவனிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா நான் உங்களோட மாஸ்டரா மட்டும் ஆக முடியாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. போகிறதுக்கு முன்னாடி இதையும் சொல்லிட்டு தான் போவாரு. நான் உன்னோட மாஸ்டரா இருக்க முடியாது, ஆனா உனக்கு தேவையானதை நீ இந்த அரைநாளே கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அப்படியே மிஷினை கட் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நோகி வந்து சென்னை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இது வந்து நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை இல்ல செட் மேலதான் ஃபுல் நம்பிக்கை இருக்கு. அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் சென் அவர்கிட்ட கேட்கறான் என் கூட நெக்ஸ்ட் ஃபைட் பண்ண போறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கம்பெனி வந்து அவங்களோட ரிசர்வ் ஃபைட்டர் என்னமே வெளியே சொல்லல. மேட்ச்ல அவங்களோட ஃபைட்டர் வந்து நல்லா அடி வாங்கிருந்தா மறுபடியும் அவங்களால அந்த ஃபைட்டர் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. கம்பெனி வித்ரா ஆகிற மாதிரி தெரியல. சோ மேட்ச் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அந்த அளவுக்கு டீட்டெயிலாவே பேசிக்க மாட்டானுங்க. எனக்கு இது வந்து கரெக்டா புரியல. ஒன் டைம் தானே ஃபீஸா கூட கிரிமினலா இருந்துகிட்டு சண்டை போடுறான். எப்படி இந்த கம்பெனி மறுபடியும் சண்டை போட முடியும் அதான் எனக்கு டவுட்டா இருக்குது. மேபி ஃபீஸா வந்து அந்த கிரிமினல் கூட சண்டை போடுறது வந்து கவர்மெண்ட் பேர்ல தான் சண்டை போட்டுருப்பாரு. அது வந்து ஒரு செட்டப் மேட்சா கூட இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஃபீஸா வந்து சண்டை போட வர போறது இல்ல. இவனா வருவான்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் சென் வந்து நோக்கி கிட்ட என்ன சொல்லுவாருன்னா இப்ப நீ தான் சேர்மன் ஆக்குவ, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நான் அவனை தோக்கடிக்கிற வரைக்கும் நானும் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே கேட்பாரு யாரு அந்த ஃபேங்கா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. எமர்ஷிட்ட நம்ம ஹீரோ கிட்ட இருந்து நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட கையில தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த மேட்ச் கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேணாமா, நம்ம ஹீரோட லைஃபே ரிஸ்க் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு குழப்பத்துல தான் இருக்காரு. என்ன பண்ணணும் அப்படிங்கறதா தெரியாதா. இவர் எடுக்கிற முடிவு நம்ம ஹீரோ ஒத்துப்பாரா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு டவுட்லயும் எமர்ஷிட்ட இங்க உட்கார்ந்துருக்கா அப்படின்னு நம்ம ஸ்டேடியத்துல பார்த்தோம்னா ஸ்டில் அண்டர்ஸ்டாண்டா நம்ம சென்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் யாரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் அந்த கொலகார பாவியை தான் இன்ட்ரோடியூஸே பண்றாங்க. ஏன்னா அந்த பாய்சன்ல நீ சாகலையாடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். நமக்கு மட்டும் ஆச்சரியம் கிடையாது. ஸ்டேடியத்துல எல்லாரும் இவன் எப்படா வந்தா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல அப்படி இந்த சீனை கட் பண்ணி தான் காமிக்கிறாங்க. பண்டோ ஸ்கிரீன்ல பார்த்து அதிர்ச்சி தாங்காம கீழே விழுந்து அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாரு. தெரியும் இவன் கண்டிப்பா நேரத்துக்கு உயிரோட இருக்கக்கூடாது. இந்த ஐஸ்லாண்ட்லயும் இந்த வைரஸை கியூர் பண்றதுக்கான மெடிசன் இல்ல அப்படிங்கறது எனக்கு தெரியும். எப்படி உயிரோட வந்தானே புரியாம ஒரு குழந்தைங்க இருக்க உடனே ஒரு ஸ்பார்க் அப்பதான் அவருக்கு புரியவே வருது என்ன நடந்திருக்கோங்க. அக்காட்சிக்கு சின்ன வயசுல இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு லேப்ல வச்சு வளர்த்துருப்பாருல அவர் தான் இந்த மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. கேட்ட மாதிரி தான் அக்காட்சியோட எம்ப்ளாயர் இருக்காருல அவரை பிடிச்சி வச்சு ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. இப்போதைக்கு இறந்து போக வேண்டிய ஒரு ஆளு
ஆனா நீ அவனை காப்பாத்திருக்க, உன்னோட ஆன்சரை பொறுத்துதான் நீ வந்து தண்டனை அனுபவிக்கணுமா இல்ல வேணாமா அப்படிங்கறத நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுதான், என்னோட பிசினஸே மக்களை காப்பாத்துறது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் என்கிட்ட வந்து உயிருக்கு போராடி நிற்கும் போது என்னால அவரை காப்பாற்ற முடியும்னு சொன்னா உதவி பண்ணியிருக்கேன், அதுல எதுவும் எனக்கு தப்பா தோணல அப்படின்னு சொல்லவும், அந்த சாம்பிரா இருக்காருல, நீ காப்பாத்தினதுதான் இங்க பிரச்சனையே கிடையாது, ஆனா நீ யாரை காப்பாத்திருக்க அப்படிங்கறத இங்க பிரச்சனையே. மண்டை இப்போ உயிரோட வந்திருக்கானா, இது வந்து இன்னும் நிறைய பிரச்சனையை தான் கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்ல இவருக்கு புரியுது. அந்த சாம்பிராய் வந்து ரொம்பவே ஒரி பண்றாரு, மற்றவங்களுக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு. அதனால கவுண்ட் அவுட் பண்ற மாதிரி இந்த ஃபைட்டர்ஸ் யாருக்குமே எதுவும் ஆக போறது கிடையாது. ஏன்னா இப்ப அவன் எதிர்த்து சண்டை போட போறது சென் காட்சுமி, கண்டிப்பா அவனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படியே அந்த சீனுக்கு கட் பண்ண சென்டர் கார்ல ஒரு மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி வக்காட்சிக்கு கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போறாரு. அப்படி போன பிறகு வக்காட்சிக்கு யோசிக்கிறான், அவர் வந்து ஒரு பேடான கண்டிஷன்ல, ஒரு பேடான மூட்ல இருக்கும்போது ஒரு வீக்கான ஆப்பனண்ட் அவர் கொடுத்தா கூட அவர் வந்து தோத்து போயிடுவாரு. அவர் பீக் கண்டிஷன்ல இருக்கும்போது நானே கூட தோத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவனுக்கு காமிக்கிறாங்க, வக்காட்சிக்கு இருக்கான் அவனோட வாழ்க்கையிலே ரெண்டு ஆப்பனண்ட் கூட தான் இது வரைக்கும் தோத்துட்டு இருக்கான். அதுல ஒன்னு ஸ்டாண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், இன்னொருத்தர் சிங் ஹாட்சிங் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அரேனால காமிக்கிறாங்க. சீன் இருக்காங்களா, அவங்க சென்னை பார்த்துட்டு மூஞ்ச பாரு கடுக்கடுன்னு வச்சுட்டு இருக்கான், மனசுல கூலா இருக்கதான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இங்க சென்னுக்கு தெரியுது பண்ட வந்து ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் தெரியல அவருக்கு இந்த மேட்சோட பாயிண்ட் ஆஃப் வியூ நினைச்சு கொஞ்சம் தப்பா தோணுது. ரெஃபரி பார்த்தோம்னா அவர் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. எப்பவும் போல இல்லாம சென் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணான்னு போறான். இங்க பண்ட வந்து அக்களை தூக்கி மக்களை தாக்கலான்னு போவான். ஆனா சென் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு ஏன்னா என்கிட்ட ஒர்க் ஆகாது தம்பி அப்படின்னு சிக்ஸாக்கா ஓட ஆரம்பிக்கிறாரு. நீ தேட்டாரு பண்டா கிட்ட ஏதாவது ஓப்பன் ஸ்பாட் கிடைச்சா அடிச்சிடலாமான்ட்டு. ஃபார்ச்சுனேட் அவனும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இருக்க, இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சிக்ஸாக்கா ஓடிக்கிட்டே இருக்காரு. இப்படி சும்மா கிரௌண்ட சுத்தி ஓடிட்டு இருக்கிறத ஃபியூஸா பாக்குறாரு. பார்த்து என்ன யோசிக்கிறாருன்னா, இப்ப எதுக்காக இப்படி சும்மா சுத்தி ஓடிட்டு இருக்க, இப்ப என்னதான் பண்ணவன் ட்ரை பண்றான்னு சொல்லி யோசிக்க முன்னாடி செக்யூர் பசி கடைசி மேஜர் அடி வாங்குற பிறகு இங்க அட்மிட் ஆயிருக்காரு போல. அவர் ஃபியூஸா பார்த்து என்ன சொல்றாருன்னா, தெளிவா புரியல அவன் என்ன பண்றான்ட்டு. ஆனா இவருக்கு சென்னை பத்தி தெளிவா தெரியும். இதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கானா, அதுல எதாட்டம் இருக்கும் நம்ம பொறுத்து பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, கிரவுண்ட்ல சென்னை வந்து இப்படி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரா, இப்படி என்னதான் பண்ண ட்ரை பண்றாரு அப்படிங்கறத பண்ட கண்டுபிடிச்சிருவான். உனக்கு அது தெரிஞ்சனாலதான் என் கிட்டே வர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கையை ஒரு மாதிரி திருக்கும். அவரை நோக்கி அடிச்ச மாதிரி இருக்கும். சடனா ஒரு பிளாஷ், அந்த பிளாஷ் முடிஞ்சு பார்க்கும்போது சென்னோட கை வந்து அவனோட கண்ணுல இருக்கும். ஒரு கிட்ட தரையே போந்திருக்கும். சென் கை எடுத்த பிறகுதான் முழுசாவே காமிக்கிறாங்க. அவனோட கண்ணை நல்லா உத்து பார்த்தானா அவனுக்கு கண்ணு இருக்காது, ஆனா அவனோட கண்ணு வந்து நல்லா டேமேஜ் ஆயிருக்கும். இது கிஷன் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். நான் வேஸ்டா போயிடுச்சு காட்சி அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அரேனாக்குள்ள மறுபடியும் காமிக்கிறாங்க. அரேனாக்குள்ள பண்ட வந்து அவனோட கையை விப் மாதிரி யூஸ் பண்ணி அடிக்கிறான். அது பாக்குறதுக்கு ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்குதா, இந்த ஒரு இடத்துல அசையாம நிற்கிறான். சென் மட்டும் சுத்தி ஓடிக்கிட்டே இருக்காரு. ஆனா தர மட்டும் எப்படி ஸ்பிளாஷ் ஆகுது அப்படின்னு மட்டும் அவனுக்கு புரியவே இல்லை. மாதிரி ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருமே குழந்தை போயிருக்காங்க அப்படிங்கறது சாயக்கா சொல்றது மூலமா இவருக்குமே தெரிய வருது. ஆனா இவருமே யோசிக்கிறாரு, நான் மட்டும் இவனை பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்காம வந்திருந்தேன்னா எனக்கும் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்திருக்கும், நீ நேரத்துக்கு முடிச்சு விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போகும்போது அவரை நோக்கி ஒரு ஸ்பிளாஷ் வருமா. ஃபர்ஸ்ட் மிஸ் உயிர் பேருக்கு எப்படியே தப்பிச்சு நிக்க, நமக்கு இவருக்கு எப்படி இந்த டெக்னிக் தெரியும் அப்படிங்கிற பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது முன்னாடி பண்டா கூட எல்லாம் சண்டை போட்டுருப்பாங்கல்ல, அவங்கள பத்தின ரெக்கார்ட்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அதுல அவருக்கு தெரிய வந்தது, அந்த விக்டிம்ஸ் உடம்புல எந்த ஒரு டிஃபென்சிவ் காயமே கிடையாது. அடிப்பட்டு உயிரோட வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பண்டை எதுவுமே பண்ணாம இங்க முன்னாடி சும்மா நிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் குழப்பம் வந்து பண்டவை 45 தடவை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாக்குறாரு. அவர் நோட் பண்ணது, பண்டவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஜாயின்ஸ் இருக்கு, அதை வந்து இறுக்கி கட்டிருப்பாங்க. ஆனா அவருக்கு புரியவே வந்திருக்கும், பண்டவால அவனோட ஜாயின்ஸ் டிஸ்லோகேட் பண்ணி ஒரு ஷாட்டை மாதிரி யூஸ் பண்ணி அடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். ஸோ இதனாலதான் சென் அவன் கிட்டே ஃபர்ஸ்ட் போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருதா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி செக்கிய பசியை காமிக்கிறாங்க. அவருமே கண்டுபிடிச்ச மாதிரி தான் தெரியுது. ஈசா கிட்டே சொல்றாரு, அவனோட ஹேண்டை பாருங்க நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அவருமே அதை போய் பார்த்துட்டு ஆமா ஸ்ட்ரெச் ஆகுது, ஆனா இந்த டெக்னிக் எதுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யூஸ் பண்ணல அப்படின்னு ஒரு வேலிடான கொஸ்டின் கேட்க, கேபத்துக்கு என்ன ரீசன் தெரியல. ஈசா யோசிச்சு பாப்பாரு கடைசியில, ஏன்னா டாக்டர்லாம் ஒருவேளை யூஸ் பண்ண முடியாம கூட போயிருக்கலாம், இல்ல யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கூட முடிவு எடுத்துருக்கலாம் அப்படின்னு இவங்க யோசிக்க, பண்டா அவரோட கையை சூறாவளி மாதிரி சுத்த ஆரம்பிக்கிறான். சென்ன அவரால் முடிஞ்ச அளவு தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் மானிட்டர் வழியா கிஷன்கா பாத்துக்கிட்டு தான் இருப்பான். இங்க இருந்தே என்ன பார்த்து சொல்லுவான், நேரத்துக்கு அவனோட கண்ணை மட்டும் போக் பண்ணி எடுத்திருந்தானா நேரத்துக்கு எல்லாமே ஈஸியா முடிஞ்சிருக்கும். யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கு அதிகமாவே அக்யூரசி தேவைப்படுற மாதிரி தான் தெரியுது. நீ உன்னோட பிக் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு சென் அப்படி சொல்லும்போது பண்டவுமே சென்னை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். நீ ஒரு பயத்தினாலதான் என் கிட்ட வராம இருந்த, ஆனா நீ உன்னோட பயத்தை இப்போ ஓவர் கம் பண்ணி என் கிட்ட வந்து என்ன அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு சென் அப்படி சொல்லும்போது, என்னதான் இருந்தாலும் சுத்தி ஓடிக்கிட்டே தான் இருப்பாரு. இவ்வளவு நேரம் ஓடுனதுல ஒரே விஷயம் மட்டும் கண்டுபிடிச்சிருப்பாரு, என்னோட அட்டாக்கிங் பேட்டர்ன் வந்து இப்படிதான் இருக்கும், மேல இருந்து 2 கை வச்சு அடிக்கிறதா இருக்கட்டும், லெஃப்ட் ரைட்ல இருந்து கையை ஸ்விங் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். சரியான டைம் பார்த்து அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க, அவனோட கையை ஸ்விங் பண்ணி வரதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லெஃப்ட்ல இருந்து கை வருதா, அவர் ரெடி ஆகும் போது டப்புன்னு கையை சொல்லிட்டு மேல இருந்து கீழே அடிப்பானா. அவ்வளவுதான் அரேனால இருந்து பார்த்து சீனுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிரும். அவ்வளவுதான் சென்னுக்கு அதை ஆகிட்டு வந்து நல்ல வேலை சென்னுக்கு ஒன்றும் ஆகல. என்ன நடந்திருக்குன்னா, அட்டாக் பண்ணும்போது அந்த டைரக்ஷன்ல சுத்தி இம்பாக்ட கம்மி பண்ணிருப்பாரு. மறுபடியும் வெறிகொண்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. செல்லு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாரு. வேற என்ன நடக்குதுன்னே தெரியல. அதனால ரெஃபரி பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஏதாவது டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்றானா இல்லையா, நம்ம ஏதாவது வெப்பன் யூஸ் பண்றாங்க, ரெஃபரி ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஆடியன்ஸ் எல்லாரும் கத்திட்டு இருக்கேன். ஃப்ரீ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டே இருப்பாரு. நேரத்துக்கு சேர்மன் பெருசுமே கால் பண்றாரு, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அவங்களால பார்க்க முடியல அப்படிங்கறனால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த மேட்ச் எனக்கு கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும், சோ ஒண்ணுமே பண்ணாத அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டு ரெஃபரி ஒன்னும் சொல்லாம இருக்க சென்னு பண்டாவோ கிட்ட இருந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சென் அவனோட கையை பிடிச்சி பின்னாடி திருப்பி ட்ரை பண்ணுவாரா, ஆனா அவனோட கை தான் பிளெக்சிபிள் ஆச்சு. அதான் சென்னோட கதை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிருவாரு. பண்டா சென்னை பார்த்து, நீ இந்த மாதிரி எத்தனை டெக்னிக் யூஸ் பண்ணாலும் அது என்கிட்ட ஒர்க் ஆக போறதே கிடையாது, அதனால இந்த மாதிரியான டெக்னிக் என்கிட்ட யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து சுத்த ஆரம்பிக்கிறான். சென் கொஞ்சம் பேக் அடிச்ச மாதிரி இருக்கு.
இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் அவனை அட்டாக் பண்ணலான்னு போவாரா. பார்த்த ஃபியூஸாவும் யோசிக்கிறான், நீ வந்து அந்த பிளான கண்டுபிடிச்சு நினைக்கிறேன், இப்படிதான் அவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ பிளான் வச்சிருக்காரு. இந்த சமயத்துல உள்ள போன சென்னுக்கு அவரோட நெஞ்சிலேயே ஒரு பஞ்சு விடும். அப்ப அவனோட கையை பிடிச்சி நார்மலா ஒரு ஃபைட் இருக்கு ஜாயிண்ட் தானே முறிச்சு விட்டு பாத்துருப்பீங்க. இவனுக்கு அவனோட 4 ஆர்ம்ஸ்ல உள்ள போனை முறிச்சு விட்டு வரா. அவனோட ஷோல்டர்ல கையை வச்சு கீழே புஷ் பண்ணிட்டு அவனோட கையை உடச்சு விட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஃபியூஸ் என்ன யோசிப்பாருன்னா, இது நான் யோசிச்ச பிளான் கிடையாது, ஆனா நீ யோசிச்சது நல்லா தான் இருக்குது, இதுவும் அவனை தோக்கடிக்கிறதுக்கான ஒரு வழிதான் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்க, இங்க பண்டா அவனோட இன்னொரு கையை சுற்றி அவர் அடிக்கான்னு வரானா. அவனோட கையை வச்சு அதை தடுத்துட்டு அவனோட மூஞ்சில போட்டு குத்துன்னு குத்த ஆரம்பிப்பாரு. அடுத்து அவனை எழுப்பி விட்டுட்டு அவனோட காலை தட்டி விட்டது மட்டும் இல்லாம மேல பறக்க விட்டு கீழே சுத்தி ஒரு அடிப்பாரு பாருங்க. அவ்வளவுதான் வெறித்தனமா இருக்கும் பாக்குறதுக்கு. மண்டை சொருக்கி இருக்கிற பண்டா கிட்ட சென்னு என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், நான் என்னோட பீ கண்டிஷன் அட்டெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலி என்ன உடனே சியானுக்கு சந்தோஷம் பொங்கும். கிட்ட இருந்து செக்ரட்டரி பாப்பாங்க, சரி கொஞ்சம் வித்தியாசமா ரியாக்ட் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குவோம். அவங்களும் எதுவும் தெரியாத மாதிரி மறைச்சுப்பாங்க. அவங்களுக்கும் ஹாட்ஸ்மிக்கு ஏதாவது இன்டராக்ஷன் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதை காமிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சாம்பரா இருக்காரு, அவருக்கு தான் பண்டவால ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருல, அவருக்குமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த பிரச்சனை இல்லாம மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மேட்ச் முடிஞ்சு சென் வந்து அந்த இடத்த விட்டு போயிருக்க மாட்டாரு. தலை சொல்லி இருக்காங்க, அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. சார்ல நினைக்கிறேன் ஏதாவது பேசியா அப்படின்னு சொல்லுவோம். அவர் சொன்ன மாதிரி தான் பையனோட கருத்தை உள்ள மடக்கி வச்சு தப்பிச்சுட்டான். பண்டா சென்னை பார்த்து கேட்பான், இதான் உனக்கான சான்ஸ் என்ன கொலை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்லா கொலைக்காரெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்பதான் பண்டா கேட்கிறான், இவனோட எம்ப்ளாயருக்கும் சென்னோட எம்ப்ளாயருக்கு டீல் இருக்கும் போல, அதை பத்தி கேட்கும்போது அதை அவங்க பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அதை விட்டுவாரு. நான் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, நீ எதுக்காக இந்த டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது என்னோட மசில் வந்து நிறையவே ஸ்ட்ரெயின் ஆகும், அதனால இந்த டெக்னிக்கை நான் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். உன் கூட சண்டை போடும்போது உனக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் போய் எனக்கு வந்து இந்த மேட்ச்ல வின் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதனாலதான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல ஃபியூஸாக்குமே புரிய வருது எதுக்காக தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணல போல அப்படின்ட்டு. கடைசியில பண்டாங்க கூட எப்பயாவது நான் சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சென்னை ரெஃப்யூஸ் பண்றதோட அந்த சீன் அங்க கட் பண்றாங்க. நோகி எதுக்காக சென் மேல அந்த அளவுக்கு கான்பிடண்டா இருக்காரு அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருந்திருக்கோம், அதை இப்ப சொல்றாங்க. இது தெரியும், சென் வந்து கண்டிப்பா அந்த ஃபேங்க தோக்கடிச்சிருவான். இது வந்து சென்னை அவர்கிட்ட சொல்லி இருந்தாலும் இதே சேர்த்து தான் சொல்லியிருப்பான். என்னோட பீக் கண்டிஷன்ல இருக்கும்போது ஃபேங்க தோக்கடிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஆனா அது எல்லாம் சரியா போனா மட்டும்தான் நான் வந்து அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ அதை பத்தி தான் நோக்கி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவருக்குமே தெரியும் கண்டிப்பா சென் தோக்கடிச்சிருவான், ஏன்னா என்னை விட தோக்குறது பிடிக்காத ஒரே ஆளு நீதான் சென் அப்படி சொல்லி யோசிக்க அப்படின்னு சீனை கட் பண்றாங்க. எபிசோட் கழிச்சு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எமாசிட்ட உட்காந்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கலாமா இல்ல விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே உட்கார்ந்து இருந்திருப்பார்ல. ஒரு முடிவு எடுத்துட்டாரு மயக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்து, இந்த டோர்னமெண்ட்ல இருந்து விளையாடலாம் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல அப்படின்னு சீனை கட் பண்ணி இந்த எபிசோட எடுத்துட முடிக்கிறாங்க.